வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஒரு மிகவும் அரிதான பொது ஒப்புதலில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹ்பாஸ் ஷெரீப் மே 10ஆம் தேதி ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையின் போது ராவல்பிண்டியில் உள்ள நூர்கான் விமானப்படை தளம் உட்பட பல தளங்களை இந்திய ஏவுகணைகள் தாக்கியதை உறுதிப்படுத்தியுள்ளார். அவரது இந்த உறுதிப்படுத்தல் பாகிஸ்தான் மண்ணில் இந்திய ராணுவ நடவடிக்கைகளை மறுப்பது அல்ல, குறைத்து மதிப்பிடுவது என்று பாகிஸ்தானின் பாரம்பரிய கொள்கையிலிருந்து குறிப்பிடத்தக்க விலகலை காட்டுகிறது. பாகிஸ்தான் நினைவு சின்னத்தில் நடந்த ஒரு விழாவில் உரையாற்றும் போது ஷெரீப் இந்த தகவலை வெளியிட்டார். ஷெரீப் கூறிய போதும் மே 10ஆம் தேதி அதிகாலை 2:30 மணிக்கு ஜெனரல் சையத் அசீம் முனீர் என்னை பாதுகாப்பான தொலைபேசி எண்ணில் அழைத்தார். அந்த அதிகாலை நேரத்தில் இந்தியாவின் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் நூர்கான் விமானப்படை தளம் மற்றும் பிற பகுதிகளை தாக்கியதாக எனக்கு தெரிவித்தார். இது மிகவும் கவலைக்குரிய தருணமாக இருந்தது. அதன் பின் நான் எனது பாதுகாப்பான தொலைபேசியை எடுத்துக்கொண்டு நீச்சல் அடிக்க சென்றேன். அப்போது ராணுவ தளபதி இரண்டாவது முறையாக என்னை தொடர்பு கொண்டு இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் பதிலடி கொடுத்ததாக தெரிவித்தார் என்று பேசினார். சக்லானா விமானப்படை தளம் என்று முன்னர் அழைக்கப்பட்ட நூர்கான் விமானப்படை தளம் ராவல்பிண்டிக்கும் இஸ்லாமாபாத்திற்கும் இடையில் அமைந்துள்ள ஒரு மூலோபாய ராணுவ தளம். மேலும் இது பாகிஸ்தானின் விமான நடவடிக்கைகளுக்கு மையமாக உள்ளது. நூர்கான் விமானப்படை தளம் மற்றும் பிற பாகிஸ்தானிய விமான தளங்கள் மீது தாக்குதல்களுக்கு பின்னர் உடனடியாக பாகிஸ்தான் அதிகாரிகளிடமிருந்து தொடர்ச்சியான மறுப்புகள் மற்றும் முரண்பட்ட அறிக்கைகள் வெளியாகின. அப்படியான சூழ்நிலையில் இப்போது ஷெரீப்பின் உறுதிப்படுத்தல் இந்த ஒப்புதலை குறிப்பாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஆக்குகிறது. இந்திய விமானப்படையின் தாக்குதல்களில் பாகிஸ்தானில் உள்ள 11 விமானப்படை தளங்களில் உள்ள ரேடார் உள்கட்டமைப்பு, தகவல் தொடர்பு மையங்கள் மற்றும் விமான தளங்கள் சேதமடைந்தன. பாகிஸ்தான் கட்டுப்பாடு கோடு மற்றும் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் எல்லை தாண்டிய ஷெல் தாக்குதல்கள் மூலம் பதிலடி கொடுத்தது. அதேபோல் எல்லை பகுதிகளில் ஆளற்ற விமான தாக்குதல்களையும் முயற்சித்தது. பிரதமர் ஷெரீப்பின் பொது ஒப்புதல் பரவலாக விவாதிக்கப்பட்டது. இந்திய அரசியல் தலைவர்கள் இந்த ஒப்புதலின் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டினார்கள். பாஜக தலைவர் அமித் மால்வியா ஆபரேஷன் சிந்தூரின் அளவு, துல்லியம் மற்றும் துணிச்சலை சுட்டிக்காட்டினார். பாகிஸ்தானுக்குள் ஆழமாக தாக்குதல்கள் பற்றிய செய்திகளுடன் பாகிஸ்தான் பிரதமர் நள்ளிரவில் எழுப்பப்பட்டது இந்திய ராணுவ நடவடிக்கையின் தாக்கத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது என்று குறிப்பிட்டார். பாகிஸ்தான் தலைமையின் இந்த முன்னெப்போதும் இல்லாத ஒப்புதல் இந்தியாவின் ராணுவ நடவடிக்கையின் செயல்திறனை உறுதிப்படுத்துவது மட்டுமல்லாமல் எல்லை தாண்டிய ராணுவ ஈடுபாடுகளை ஒப்புக்கொள்வதற்கான பாகிஸ்தானின் அணுகுமுறையில் ஒரு மாற்றத்தையும் குறிக்கிறது. இது எதிர்கால மோதல்களில் வெளிப்படைத்தன்மைக்கு ஒரு புதிய முன்னுதாரணத்தை ஏற்படுத்தி விடலாம். பாகிஸ்தானுக்குள் நடத்தப்பட்ட இந்திய தாக்குதலை தொடர்ந்து இந்திய டிஜிஎம்ஓவை தொடர்பு கொண்டு பாகிஸ்தான் டிஜிஎம்ஓ போர் நிறுத்தத்தை கோரியது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான மோதலை நிறுத்துவதற்கான புரிதல் மே 10ஆம் தேதி இருதரப்பாலும் அறிவிக்கப்பட்டது. அது உடனடி நெருக்கடியை முடிவுக்கு கொண்டு வந்தது. பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் இஷாக் தார் பாகிஸ்தான் செனட்டில் வெளியிட்ட அறிவிப்பின்படி இரு நாடுகளின் இராணுவங்களுக்கு இடையிலான டிஜிஎம்ஓ தொடர்பு வழிகள் மூலம் இன்று மே 18 வரை போர் நிறுத்தம் நீடிக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் போர் நிறுத்த நீடிப்பு குறித்து இந்திய அரசு இன்னமும் அதிகாரப்பூர்வமாக கருத்து தெரிவிக்கவில்லை. சரி, பாகிஸ்தானிய டிஜிஎம்ஓ திடீரென்று ஒரு போர் நிறுத்தத்தை தொடர வேண்டிய நிலை ஏன் ஏற்பட்டது? மே 7ஆம் தேதி இந்திய டிஜிஎம்ஓ லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் காய் பாகிஸ்தானிய டிஜிஎம்ஓவை தொடர்பு கொண்டு பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் தீவிரவாத முகாம்களில் இந்திய விமானங்கள் நடத்திய தாக்குதல்களை அறிவித்தார். அந்த தாக்குதல்களில் பாகிஸ்தான் ராணுவ தளங்கள் எவையும் குறிவைக்கப்படவில்லை என்றும் சுட்டிக்காட்டினார். பாகிஸ்தான் ராணுவம் இந்தியாவுக்குள் தாக்குதல் நடத்தாவிட்டால் இந்தியா பதிலடி கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது என்றும் தெரிவித்தார். பாகிஸ்தான் அதை கடுமையாக நிராகரித்தது. இந்தியாவுக்குள் தாக்குதல் நடத்த முயன்றது. அதற்கு இந்தியா பாகிஸ்தானின் விமான தளங்களில் கொடுத்த பதிலடி காரணமாக மே 10ஆம் தேதி போர் நிறுத்தத்தை கோரி பாகிஸ்தானிய டிஜிஎம்ஓ இந்தியாவை தொடர்பு கொண்டது. இந்த 72 மணி நேரத்தில் உண்மையில் என்ன மாறிவிட்டது? இந்தியா பாகிஸ்தானில் எங்கும் துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும் என்ற தெளிவான செய்தியை அனுப்பியது. இந்தியா ஏவும் ஏவுகணைகளை தமது வான் பாதுகாப்பு அமைப்புகளால் தடுக்க முடியாது என்பதையும் பாகிஸ்தான் அறிந்து கொண்டது. மே 8 முதல் 10 வரை பாகிஸ்தான் விமானப்படை PAF குறைந்தது 2 விமானங்களை இழந்தது என்ற தகவல் உள்ளது. பாகிஸ்தான் விமானப்படை PAF தாக்கப்பட்டதாகவும் தொழில்நுட்ப பகுப்பாய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் இந்திய விமானப்படை இயக்குனர் ஜெனரல் ஏர் மார்ஷல் AK பாரதி பகிரங்கமாக கூறியிருந்தார். மேலும் தெரிவித்த அவர், இந்திய விமானப்படை IAF பாகிஸ்தான் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதா என்று கேட்டபோது அவர்களின் விமானங்கள் நமது எல்லைக்கும் நுழைய விடாமல் தடுக்கப்பட்டன. நிச்சயமாக நாங்கள் சில விமானங்களை வீழ்த்தியுள்ளோம். நிச்சயமாக அவர்கள் தரப்பில் இழப்புகள் ஏற்பட்டுள்ளன. அதை நாங்கள் ஏற்படுத்தியுள்ளோம் என்று கூறினார். சரியான எண்கள் இந்திய விமானப்படி IAF வசம் உள்ளன. ஆனால் நாம் இன்னமும் தொழில்நுட்ப விவரங்களை ஆராய்ந்து வருகிறோம். விரைவில் ஒரு அறிக்கையினை IAF வெளியிடும் என்று அவர் கூறினார்.
IAF தனது சொந்த இழப்புகள் குறித்த விவரங்கள் சரியான நேரத்தில் பகிரங்கப்படுத்தப்படும் என்றும் கூறியுள்ளது. இருப்பினும் அனைத்து விமானிகளுக்கும் கணக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் உரிமைகோரல்கள் மற்றும் எதிர் உரிமைகோரல்களில் இந்தியா பொதுவில் வெளியிடும் தகவல்களில் மிகவும் கவனமாக இருப்பதாகவும் வட்டாரங்கள் தெரிவித்தன. இது பாகிஸ்தான் ராணுவத்தின் தந்திரோபாயங்களுக்கு நேர் எதிரானது. அவர்கள் எந்த ஆதாரமும் இல்லாமல் நிறைய கூறினார்கள். இந்திய தரப்பில் ஏற்பட்ட சேதத்தை காட்ட பாகிஸ்தான் போலியான செயற்கைக்கோள் படங்களை கூட காட்டியது. ஆனால் சர்வதேச நிபுணர்களால் அது கண்டிக்கப்பட்டது. பாலகோட் தாக்குதலுக்கு பின்னர் ஏற்பட்ட சேதத்தின் அளவு குறித்து சந்தேகங்கள் எழுப்பப்பட்ட போது என்ன நடந்தது என்பது போன்ற உடனடி கேள்விகள் எழுப்பப்பட்டன. அப்போது உறுதியான ஆதாரங்கள் இருதரப்பாலும் காட்டப்பட முடியவில்லை. இதனால் கேள்விக்குள்ளாக்கப்படக்கூடிய எதையும் இந்திய விமானப்படை கூற விரும்பவில்லை என்று அறியப்படுகிறது. உதாரணமாக மே 7 பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் காஷ்மீர் பகுதியில் உள்ள தீவிரவாத முகாம்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலின் போது கூட இந்தியா கிறிஸ்டல் மேஸ் போன்ற ஏவுகணைகளை பயன்படுத்தியது. இது தாக்கும் வினாடி வரை காணொலியை பதிவு செய்து திருப்பி அனுப்புகிறது. அது இந்திய பாதுகாப்பு அமைச்சால் வெளியிடப்பட்ட காணொலிகளில் ஒன்றில் காணப்பட்டது. மே 7 நடந்த கிட்டத்தட்ட அனைத்து தாக்குதல்களும் உளவு ஆளற்ற விமானங்களால் படமாக்கப்பட்டன. அத்துடன் சேதத்திற்கு பிந்தைய செயற்கைக்கோள் உயர் தெளிவுத்திறன் கொண்ட படங்களால் நிரூபிக்கப்பட்டன. மே 7 பின்னர் நடந்த அனைத்து தாக்குதல்களுக்கும் பொதுமக்களால் படம் பிடிக்கப்பட்டு சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட அல்லது தெளிவான செயற்கைக்கோள் படங்கள் கிடைக்கக்கூடிய காணொலிகளை மட்டுமே இந்தியா உரிமை கோரியுள்ளது. பாகிஸ்தான் வெளிப்படையாக உரிமை கூறாத இன்னமும் சில தாக்குதல்கள் உள்ளன. இந்தியாவும் உரிமை கோரவில்லை. இந்த நடவடிக்கைகள் குறித்து பேசுகையில் அதிகம் பேசப்பட்ட சீன ஏவுகணை PL-15 ஒரு வெற்றிகரமான தாக்குதலை கூட பெற முடியவில்லை என்று வட்டாரங்கள் தெரிவித்தன. மறுபுறம் மே 7 முதல் இந்திய விமானப்படை IAF ஏராளமான விமானங்கள் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகளை பயன்படுத்தியது. மே 8 முதல் பாகிஸ்தான் விமானப்படை PAF-க்கு பெரும் பின்னடைவுகள் ஏற்பட்டன. ஆபரேஷன் சிந்தூரின் ஆரம்ப பகுதி 9 தீவிரவாத முகாம்களில் கவனம் செலுத்தியது. அவை IAF மற்றும் ராணுவத்தால் துல்லியமான தாக்குதல்களில் அகற்றப்பட்டன. தீவிரவாத உள்கட்டமைப்பில் பெரும் உயிரிழப்புகள் ஏற்பட்டன. மே 8 முதல் தாக்குதல்கள் IAF-இன் உண்மையான மூலசக்தியை பாகிஸ்தான் பாதுகாப்பு நிறுவனத்திற்கு காண்பிப்பதில் கவனம் செலுத்தியதாக வட்டாரங்கள் தெரிவித்தன. பாகிஸ்தான் ராணுவத்தை தாக்க IAF-ஆல் ஏராளமான ஏவுகணைகள், அசையாத வெடிப்பொருட்கள் பயன்படுத்தப்பட்டன. சீனா வழங்கிய பல HQ-9B நீண்ட தூர வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் HQ-16 நடுத்தர தூர வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஹார்பி மற்றும் ஹெரோப் மூலம் அகற்றப்பட்டதாக அறியப்படுகிறது. அசர்பைஜான் மற்றும் ஆர்மீனியா இடையிலான மோதலை தொடர்ந்து ஆளற்ற விமானங்கள் என்ற வார்த்தை உலகுக்கு புரியும் முன்பே பல ஆண்டுகளாக இந்திய விமானப்படை IAF-இன் பயன்பாட்டில் ஆளற்ற விமானங்கள் இருந்தன. IAF-ஆல் ஏவப்பட்ட ஏவுகணைகள் பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணைகளும் அடங்கும். அவற்றில் சில பாகிஸ்தான் வானிலிருந்து ஏவப்பட்டதாக கூறப்படுகிறது. அது தவிர ஸ்கல்ப் நீண்ட தூர வான்தரை ஏவுகணைகள், ஹெமர் வான்தரை ஏவுகணைகள், ரம்பேஜ் வான்தரை ஏவுகணைகள் மற்றும் ஸ்பைஸ் 2000 ஆகியவை IAF-ஆல் ஏவப்பட்டன. இந்திய நடுத்தர தூர தரையிலிருந்து வான் இலக்கை தாக்கும் ஏவுகணை அமைப்பு MR-SAM பராக் 8 மற்றும் உள்நாட்டு ஆகாஷ் ஏவுகணை அமைப்பும் செயற்பட்டன. இந்தியா பயன்படுத்திய நீண்ட தூர ஏவுகணைகள், வான் பாதுகாப்பு ஏவுகணைகள், சுற்றித் திரியும் வெடிப்பொருட்கள் மற்றும் குறிப்பிட்ட இடங்களில் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் ஆகியவை ஒருங்கிணைந்த அதிர்ச்சி மற்றும் பிரமிப்பு நடவடிக்கையாக இருந்தது. இது பாகிஸ்தான் ராணுவ படைகளுக்கு பரவலான சேதத்தை ஏற்படுத்தியது. அதனால் தான் பாகிஸ்தான் 4வது நாளிலேயே போர் நிறுத்தத்தை நாட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. தரையில் உள்ள பாகிஸ்தான் விமானப்படை சொத்துக்களுக்கு ஏற்பட்ட அதிகபட்ச சேதம் அதன் முதன்மை தளவாட மையமான ராவல்பிண்டியில் உள்ள நூர்கான் தளம் மற்றும் பொலாரி விமான தளம் மீது ஏவுகணை தாக்குதல்கள் மூலம் ஏற்பட்டது. பாகிஸ்தான் அதிகாரப்பூர்வமாகவும் அதிகாரப்பூர்வமற்றதாகவும் காண்பிக்கும் உண்மையான இழப்பு அதிகமாக இருக்கலாம் என்று நம்பத்தகுந்த முறையில் அறியப்படுகிறது. பாகிஸ்தான் 9 சாப் ஏரியே அவாக்ஸ் மற்றும் 2 IL-78 நடுவானில் எரிபொருள் நிரப்பும் விமானங்களை இயக்குகிறது. பொலாரி விமானப்படை தளத்தில் நடந்த தாக்குதலில் கொல்லப்பட்டதாக கூறப்பட்ட 5 PAF விமானப்படையினரின் பெயர்களையும் பாகிஸ்தான் வெளியிட்டுள்ளது. மே 10 காலை சக்லாலா, ரஃபீகி, ரஹீம் யான் கான், சர்கோதா, பூலாரி மற்றும் யகோபாபாத் ஆகிய இடங்களில் உள்ள PAF தளங்களை இந்தியா தாக்கிய பின்னர் பாகிஸ்தானின் DGMO தனது இந்திய சகாவுக்கு அவசர தொலைபேசி அழைப்புகளை விடுத்து போர் நிறுத்தத்தை விரும்பினார் என்று வட்டாரங்கள் தெரிவித்தன. மே 7 எங்கள் DGMO பேச தொடர்பு கொண்ட போது பதிலடி பற்றிய பாகிஸ்தான் PAF உறுதியளிக்கவில்லை. மே 10 அவர்கள் தீவிரமாக தொடர்பு கொண்டனர். அதிலிருந்து இந்திய தாக்குதல்கள் அனுப்பிய செய்தி பாகிஸ்தானுக்கு பெரிய அளவில் வழங்கப்பட்டது என்பது தெளிவாகிறது என்று ஒரு வட்டாரம் தெரிவித்துள்ளது.